சாமானிய அரசு ஊழியரால் என்ன செய்துவிட முடியும் என பலர் அலட்சியமாய் நினைக்கலாம். ஆனால் ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வில் மாற்றத்தை நிகழ்த்திட முடியும் என சத்தம் இல்லாமல் ஒரு சரித்திரத்தை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த மாரிமுத்து சார். 2005ஆம் ஆண்டு 4000 ரூபாய் தொகுப்பு ஊதியத்தில் அரசு அலுவலகங்களில் வேலை செய்த ஆயிரக்கணக்கானோர் ஒரே நாளில் வேலையில் இருந்து நீக்கப்பட்டனர். ஸ்பெஷல் டெஸ்டில் பாஸ் செய்தால் மட்டுமே மீண்டும் வேலை என அறிவிக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டத்தில் மட்டும் 150 பேர் வேலை இழந்து நின்றனர். எல்லோருமே 45 வயதுக்கு மேற்பட்டோர். கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரியாமல் திக்கற்று நின்றவர்களின் பரிதாப நிலைதான் மாரிமுத்து சாரின் மனதை உலுக்கியிருக்கிறது. விடுமுறை நாட்கள் தோறும் கலெக்டர் ஆபீஸிலேயே அவர்களுக்கு பாடம் எடுக்க தொடங்கினார். 3 மாதங்கள் இவர் செய்த தீவிர முயற்சியில் வாழ்க்கையே முடிந்து போனதாக நின்றிருந்த 145 பேர் வெற்றி பெற்றார்கள். அத்தனை பேரின் ஆனந்தத்தையும் அவர்கள் குடும்பத்தின் கண்ணீரையும் நேரில் பார்த்தவர் இதுதான் தன் வாழ்க்கையின் அர்த்தம் என்பதை கண்டு உணர்ந்தார். அதன்பின் மாரிமுத்து சார் வாழ்க்கையில் விடுமுறையே எடுக்கவில்லை. விருதுநகரை சுற்றியுள்ள கிராமங்களில் இருக்கும் ஏழை பிள்ளைகளுக்கு அரசு வேலையில் சேர்வதற்கான வகுப்பு எடுக்கத் தொடங்கினார். எங்கள் அப்பா ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நான் இந்த லீவ் டயத்தில் படிச்சுட்டு லீவ் டயத்தில் இந்த சைடு ஆடு மேய்க்கும் போது இங்கே ஒரு கிளாஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு. சரி நானும் போய் ஒரு நாள் சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சும்மா உட்காந்து ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி இன்னைக்கு அதே இடத்துல எங்கள் ஊர் பக்கத்தில் நான் எகனை உட்காந்து ஆடு மேய்ச்சனோ அதே இடத்துல இன்னைக்கு கிராம நிர்வாக அதிகாரியா பணிபுரிஞ்சிருக்காங்க. 20 வருடங்களாக தன்னலமின்றி உழைத்த இவரின் முயற்சியின் பலனாய் இன்று அரசு ஊழியர்களாக மாறியிருப்பவர்களின் எண்ணிக்கை 10,000 பேர். இதில் இன்னும் ஆச்சரியமான உண்மை என்னவென்றால் மாரிமுத்து சார் இதை செய்தது எல்லாம் முற்றிலும் இலவசமாக. பணம் வாங்காததோடு மட்டுமல்லாமல் இன்று இவரிடம் படிக்கும் 4000 பேருக்கு மதிய உணவும் வழங்கி வருகிறார். இவ்வளவும் செய்த மாரிமுத்து சார் தன் மாணவர்களிடம் கேட்பது ஒன்றே ஒன்றுதான். அது எந்த சூழ்நிலையிலும் லஞ்சம் வாங்காதே. எதிர்காலம் பற்றி கேள்விகளோடு இருக்கும் எளிய பிள்ளைகளுக்கு உணவளிக்கும் தாயாகவும் அறிவு தரும் தந்தையாகவும் ஒரு தாயுமானவனாய் வாழும் திரு மாரிமுத்து சார் அவர்களுக்கு சிறந்த ஆளுமைக்கான விருது வழங்கி சிறப்பிப்பதில் பெருமை கொள்கிறது நீயா நானா. மாறுமோ தானா நிலை எல்லாமே தன்னாலே போராடு நீயே அறமுண்டாகும் மண்மேலே மீதி இருளி கடந்தால் காலை ஒளி வாசல் வரும் தோளில் நம்மை ஏந்தி கொள்ளும் நமக்கான நாள் வரும் தலகோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும் மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லி தரும் கலங்காத கலங்காத. அதாவது அவர் சினிமா நடிகர் அல்ல, அல்லது ஒரு டெலிவிஷன் பர்சனாலிட்டி இல்லை, செலிபிரிட்டி இல்லை, எதுவும் கிடையாது. இவ்வளோ பேருக்கு கல்வி கொடுத்தவர் சொன்னோன்னே ஆட்டோமேட்டிக்காக எழுந்திரிச்சிருந்தோம்ல. அதான் ஆன்றோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல்ங்கிறது. அதுதான் தமிழர் சார். வாழ்த்துக்கள் சார். உங்களுக்கு விருது கொடுப்பதில் ரொம்ப பெருமைப்படுறேன்.